ஏடா சாமியார் ஐயா, கல்யாணம் பண்ணி புள்ள பத்துட்டா புள்ள உள்ள தலைக்கு மேல வசந்து போச்சு. எல்லாம் இது மாதிரி மக்கு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்க முன்னாலதான் நீங்க இல்லாத இடத்துல பாக்கணுமே. எவனாவது முழுக்குன்னா எடுத்த எடுப்புலயே அறுவாதான் ஒரே பீச்சு தான். அதுக்குள்ள கை கழிட்டு எப்படி? சாப்பிட்டேன். என்னத்து சாப்பிட்டீங்க? போட்டதுல பாதி அப்படியே கிடக்குது. என்ன சாமியார, பசிக்கு ஏதோ மருந்து வாங்கி கொடுக்குறேன்னீங்களே, மருந்தெல்லாம் ஒண்ணும். நான் என்னம்மா செய்ய அந்த பாரு என்ன காரியம் செய்யறாங்க பாரு. இவ்வளவு கோயிலை எடுத்து வாயில போட்டு அடக்கினார்னா பசி மந்திக்காம என்ன செய்யும்? இத கண்டிக்க மாட்டியே? கண்டிக்காம சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு தருதலாம், வயசு பிள்ளையா இருந்தா புத்திமதி சொல்லலாம். இதான் எதுலயுமே சேர்த்து இல்லையே, என்ன பண்றது? புத்துநோய்க்கு காரணமே தொகைதான் சொல்றாங்க. புத்துநோய் வந்தா சொல்லிட்டு தொலைஞ்சிட்டு போறப்போ என்ன இருந்து கிழிக்காங்க. மனசுல இருக்கிறது தானே வெளியில வரும். என்ன மனசுல இருக்கு? கூட பிறந்தது மண்பொம்மையா போச்சு, அதனால பெத்து போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே அதுங்களுக்கு நல்லது பண்ண முடியும். நல்ல எண்ணம் மனசுல இருந்தா செத்து போறேங்க வார்த்தை வருமா ஐயா? விட்டாச்சப்பா. இதெல்லாம் பிரசவ வைராக்கியம். விட்டாச்சப்பா. தெரிஞ்சுட்டார அதுக்குள்ள எங்க வயலுக்கு என்ன சாமி இப்பதானே சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருச்சா உடம்பு கலகலப்பா இருக்கும். அந்த கால்ல என்னதான் சக்கரம் இருக்கோ சொல்றேன். கல்யாணி இங்கே இருக்கானே. டாக்டர் பிம்பிள், மீட் மை வைஃப் கல்யாணி. ஹலோ கல்யாணி, இவங்க டாக்டர் மிஸ் பிம்பிள். ஜோசபின் நாட்டு பெரிய சயின்டிஸ்ட். கடல் நீரை எப்படி பெட்ரோல் ஆக்குறதுங்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இவங்களோட மாடியில கொஞ்சம் அவசரமா பேசணும். நீ இந்த விஸ்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா? கம் ஆன் டாக்டர் பிம்பிள். யாரோ ஒருத்தி அழைச்சிட்டு வந்திருக்காரு. யாரவோ பார்த்தா தெரியல. தெரியாம தான் கேட்டேன். ஜோசப்பை நாட்டு விஞ்ஞானின்னு சொல்றாரு. ஜோசப்பை நாடா? பிலிப்பைன் நாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கு. ஜோசப்பைன்னு ஒரு குதிரை இருந்துச்சா? நாடே கிடையாதுமா. அப்படின்னா இவ யாரு? எங்க இருந்து வந்தா? இங்க சுத்திக்கிட்டு தர்ற கழுதுங்க தான்மா கிராக்கி. பாப்பா நீ வந்தா தான் களை கட்டும். என்ன அண்ணன் அங்க அதுக்கு அவரு சொல்லி என்ன பண்றது? இது ஆரம்பத்திலே விட்டுருச்சு. அப்ப இவ்வளவு தூரம் கட்டு குட்டினவரானதுக்கு காரணம் இது கொடுத்த இடம் தான். எவ்வளவு தூரம்டா கட்டு போட்டேன்? அதை தெரிஞ்சுக்கணும்னா எழுத்து வீட்டுல இருக்க ஒரு தெய்வம் அந்த பெரியவரை பாரு. நான் ஏன்டா அந்த பெரியவனை போய் பார்க்கணும்? நல்லா இருக்கணும்னா பெரியவரை பாரு. நாசமா போறோம்னா உன்னையே பாத்துக்கோ. தன் தம்பி குடும்பத்துக்காக தன் வாழ்க்கைய தியாக சரித்திரமா மாத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லடா, தான் பெத்த பொண்ணு கண்ணால பாக்குற மாதிரி தன் தம்பி பொண்டாட்டிய பாக்குறாரு. அவருக்கு எதிர்த்த வீட்டுல இருந்துகிட்டு கட்டின பொண்டாட்டி ஏன் முன்னாலே கண்டு சிரிக்கிங்களை கூட்டிட்டு வராருடா. ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உன் திருவிளையாடெல்லாம் பண்றதுக்கு தான் கட்டி வச்சிருக்கிறேன் பங்களாவை சொல்லி போடும். அங்க போய் தொலைங்க. உன் டியூட்டியில அங்க வச்சுக்கீங்க. சிங்கிள் எம்பி சம்பாதிக்க யோகிதை இல்லாதவன் எனக்கே அட்வைஸ் பண்றியா? சம்பாதிக்க முடியாம இல்லங்க, பல இடத்துல எனக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனா உன் தம்பி தெரிஞ்ச உடனே வரத்தி விட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் தம்பியா இல்லன்னா எவ்வளவு சம்பாதிச்சு? கண்டிப்பா உன் தயவுல வாழறதுக்கு தேவையில்லாத 200-300 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். கேட்டியா ஐயா? இந்த காலத்துல 200-300 ஒரு பணம் ஐயா. இவன மாதிரி யங் ஃபெலோஸ் எல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா சீட் பண்ணி, எவ்வளவு எக்ஸலண்டா புது புது மெத்தட்ஸ்ல ஃப்ராட் பண்ணி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு எடுத்து சொல்லி அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராட் விஷயங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தெளிவா எனக்கு சொல்ல வராதுங்க. நீங்களே சொல்லிடுங்க. நல்ல ஆளியானே. இந்த பாடுறா, போன வாரம் பேப்பர்ல படிச்சேன். ஒரு யங் ஃபெலோ ஒரே குத்து ஒரு பேங்க் கேஷியரை 9 lakhs ஓடி போட்டான். இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்சேன், ஒரு பொண்ணு வெளிநாட்டுல வேலை தேடி தரேன்னு சொல்லி 70 lakhs ஃபேமிலியே செட்டில் பண்ணிட்டான். ஆனாங்க ஊருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க செய்யறதுல ஒண்ணு சொல்லி கொடுங்க. செய்யறத செய்யட்டும், அப்புறம் தலைவிதி இப்படி நடக்கட்டும். ஐயா, உங்க ஐடியா வேணாம், இவர் பண்ற ஃப்ராட் பிசினஸ் வேணாம். உழைச்சி சாப்பிடுறாயா, வேலை கிடைக்கல பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். அதுவும் இல்ல, பட்னி கடந்து செத்தாலும் சாவேன தவிர ஒருவேளை சொத்துக்காக இந்த ஆள் விட்டு வாசப்படி இனிமே நான் மதிக்க மாட்டேன். இவர் உங்க தம்பி தானா? ஏன் சம்பந்தமே இல்லையே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.